இப்படி தான் நல்ல சூடு சாத்தோட இந்த இருப்புளி குழம்ப இந்த மாதிரி அது மேலே குத்தி நல்லா அப்படி கலந்து சாப்பிடணும். வெல்கம் டு மாலத்தீஸ் தளிகை. இருப்புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாணால கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகா, சேப்பு மிளகாவையும் வெந்தயத்தையும் நல்லா வறுத்துக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அதே ஹீட்டில் தேங்காயும் போட்டு ஒரு பிரட்டிக்கணும். இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இப்போ குக்கரில் பெங்களூர் கத்திரிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வேக வைக்கணும். அதை வேக வைக்கும்போது அதில் கொஞ்சோண்டு ஜலம் விட்டுட்டு நல்லெண்ணெய் வாசனைக்கு அதையும் சேர்க்கணும். மஞ்சள் தூள், பெருங்காயம் இதையும் சேர்த்துட்டு இது இருப்புளி அன்றதுனால ஒரு ஸ்பூன் புளி பேஸ்ட்டு இல்லைன்னா புளி கரைச்சி அதுக்கு தேவையான அளவு இதில் விட்டுட்டு உப்பையும் போட்டுன்ட்டு அப்புறம் நம்ம வறுத்து வச்சு அந்த இன்க்ரீடியன்ஸை அரைச்சி அதையும் இதோடு சேர்த்துடணும். இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணியும் அதிலே விட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கர் ஒரு 2 சவுண்டு வர மட்டும் வைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டீமை ரிலீஸ் பண்ணி அதை திறந்து அதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் அதில் சேர்ப்போம். ஃபைனலாக கடுகு, கருவேப்பிலை அதை திருமாறி அதில் போடணும். இப்போ நம்ம குக்கர் 2 விசில் சொன்னோம். 2 to 4 விசில்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா டிபெண்டிங் ஆன் இந்த காய் எவ்வளோ தூரம் வேகிறது அப்படின்னு. இப்போ நல்லா காய் வெந்துடுத்து எடுத்தாச்சு. இப்போ அந்த கொதித்த புளி தண்ணி வித் காய், உப்பு எல்லாம் போட்டது ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்ச நாள் கழித்து அதில் மோர் நல்லா திக்காக இருக்கணும். தயிராக விட்டாலும் பரவாயில்ல. இப்போ தயிரை சிலுப்பி நல்லா திக்காக மோராகவும் விட்டு அதை கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை திருமாறி இதில் சேர்க்கணும்.